நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டெஸ்ட் கிரிக்கெட்ல பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்காங்க ஸ்ரேயஸ் ஐயரும் சுப்மன் கில்லும். இருந்தாலும் கூட ஏன் திரும்ப அவங்க ரெண்டு பேத்துக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அதிகம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விமர்சனத்துக்கு தான் பதில் கொடுத்திருக்காரு விக்ரம் ரத்தோர். என்ன நடந்திருக்கு, விக்ரம் ரத்தோர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். இங்கிலாந்து அணி இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இங்க 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி 28 ரன்கள் தேசத்துல வீழ்த்தி இந்த தொடர்ல 1-0 அப்படின்ற கணக்குல முன்னிலை பெற்றிருக்காங்க. ஹைதராபாத்தில் நடந்த இந்த முதல் டெஸ்ட் போட்டியை பொறுத்த அளவுக்கு இந்திய அணி 190 ரன்கள் முன்னிலையில இருந்தாங்க. ஆனாலும் கூட இந்த போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுதான் இந்திய ரசிகர்கள் மத்தியில ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மேட்சோட தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சுப்மன் கில்ல சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பாவே இல்ல. சொல்ல போனா 2023 வேர்ல்டு கப்ல ரெண்டு பேருமே சிறப்பா விளையாண்டாங்க, நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல ரெண்டு பேருமே சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. சுப்மன் கில்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியா விளையாண்ட 17 டெஸ்ட் போட்டிகள்ல அவரால் ஒரு அரசிதம் கூட அடிக்க முடியல. பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரேயஸ் ஐயர் சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ல கம்பேக் கொடுத்திருந்தாலும் கூட அதற்கு பிறகு ஒரு அரசிதம் கூட அடிக்க முடியல. இவருமே தடுமாறிக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேத்தையும் நீக்கிட்டு அவங்களோட இடத்துல சர்ஃப்ராஸ் கானையும் ரஜத் பட்டிதரையும் ஆட வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அதிக அளவு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இந்திய பேட்டிங் பயிற்சியாளரான விக்ரம் ரத்தோர். இதை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அவங்களோட திறமை மேல எங்களுக்கு எந்த கேள்வியுமே இல்ல, அவங்க ரெண்டு பேருமே நல்ல பிளேயர் தான். பொதுவாவே எல்லா பிளேயருமே மோசமான காலங்களையும் மோசமான ஃபார்மையுமே சந்திப்பாங்க. இது மாதிரியான தருணங்கள்ல எந்த மாதிரியான மனநிலையோட இருக்காங்க, அதுல இருந்து மீண்டு வர எப்படி தயாராகிறாங்க அப்படிங்கறத மட்டும் தான் நாங்க பாக்குறோம். அந்த வகையில அவங்க ரெண்டு பேருமே சிறப்பா தயாராகிட்டு இருக்காங்க. வலைப்பயிற்சியுமே கடினமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபார்ம் அவுட் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்ச காலம் மட்டும்தான். இவங்க ரெண்டு பேத்துக்கிட்ட இருந்துமே பெரிய செயல்பாடுகள் வரும் அப்படிங்கறத நான் நம்புறேன். அவங்கள மாதிரி இளம் வீரர்கள்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்ல இன்னமும் நிறைய போட்டிகள் விளையாடல. சோ அவங்களுக்கான வாய்ப்புலாம் நாங்க ரொம்பவே பொறுமை காத்தாகணும். சுப்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாவே விரைவில் பெரிய ரன்கள் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் ரத்தோர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.